வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப எளிமையான முறையில் பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க சட்னி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சமாக சூடான பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு இது நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. 2 பருப்பும் வந்து கருகிடக்கூடாது, கருகிடாமல் கரெக்டான பதத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதன் கூட பார்த்திங்கன்னா காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். என்னுடைய மிளகாய் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால எண்ணெய்க்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்கள் மிளகாய் காரமாக இருந்தால் எண்ணெய்க்கு வந்து குறைச்சிக்கோங்க. இதோட 3 பூண்டு பற்களை தோல் உரிச்சிட்டு அதையும் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இதன் கூட ஒரு 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி அதை உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதங்கி வர அளவுக்கு வதக்கிடலாம். அது கூட பார்த்திங்கனாக்கா 2 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கிடையாது, அதை விட இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸாகவே இருக்கலாம். தக்காளி கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா புளிப்பு சுவை அதிகமாகிடும். அதனால் சின்ன தக்காளியாக ஒரு 2 தக்காளி சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வதக்கிடலாம். இப்போ சட்னிக்கு தேவையான எல்லா பொருளையும் நம்ம சேர்த்தாச்சு. இது நல்லா வதங்கின பிறகு நல்லா ஆற வச்சுட்டு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கங்க. இதில் நம்ம உளுந்து சேர்த்துருக்கிறதுனால சட்னி கொஞ்சம் திக்னஸாகவே இருக்கும். அதுக்கேற்ற போல் நீங்கள் தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சட்னியை வந்து தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு திக்னஸ்க்கு தான் நான் வந்து வச்சுருக்கிறேன். நான் மேற்கொண்டு கூட தண்ணி ஊற்றலாம், பட் நான் சேர்க்கலை. இதோட ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். வழக்கம் போல் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.